திருச்சி மாவட்டம் செந்தனீர்புரத்தில் இருக்கும் 15K டோர்னமெண்ட்டு எஸ்எஸ்கே ஃபேமிலி மற்றும் எஸ்பிஎம் நினைவுக்குழு நடத்தக்கூடிய 15K டோர்னமெண்ட்டு 2 நாள் டோர்னமெண்ட்டு 20-21 நடத்துகிறாங்க. திருச்சியில் யூஸ் பண்ணக்கூடிய வெயிட்லெஸ் விக்கி பால். முதல் மேட்ச் டோர்னமெண்ட்டில் ஃப்ரீக்கஸ் வெர்சஸ் சத்யா சிசி. டாஸை வின் பண்ண சத்யா சிசி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் எண்டு மேட்ச்சு, 5 ஓவர் மேட்ச்சு, பவர் பிளே 2 ஓவர், 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ், அந்த எண்டில் கோகுல் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் ஜோசப். முதல் பால் மேட்ச்சில் ஃபுல்லாக பேட்டை விட்டு பார்த்தாங்க, ஜஸ்ட் கிளியர் பண்ணிச்சு. முதல் பால் கேட்சாகவும் மாறிச்சு, விக்கெட்டாகவும் மாறிச்சு. விட்டு கொடுக்காம எடுத்து கொடுத்தாங்க நிவாஸ். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். விக்னேஷ் ஆட்டமிலிருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய். செகண்ட் பால் இதுவும் ஃபுல்லர் பிக் பண்ணி அடிக்க பார்த்தாரு, லைனை கவர் பண்ணி அடிக்க பார்த்தாங்க. லாங் மேட்டு, பெரிய விண்ட் இல்லாத டைமு, ஆனால் ஷார்ட் பவுண்ட்ரி எல்லா பக்கமுமே சொல்லலாம். நியூ பால், மூணாவது பால் நீட்டாக தரையோடு ஆடி கொடுத்துட்டாரு. ஃபோர்த்து பால் ஐயோ சாஃப்டாக ப்ளே பண்ணி வச்சு கொடுத்தாரு. கேட்ச் எடுத்த ஒரு பக்கம் தான் போச்சு, பவராக வைக்கலை, அதனால் கைக்கு கேரி ஆகலை. சிங்கிள். லாஸ்ட் மோர் டாஸ், நல்ல ஸ்டாப், 1 பவுன்ஸ் டு த ஃபீல்டர். அரை மேட்டில் இருக்கார். அடித்து பார்த்தாங்க, ஃப்ளாட்டாக ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியல, ரன் எடுக்க வாய்ப்பும் தரல. டாட் பால். 1 மோர் லென்த்தை யூஸ் பண்ணாங்க, வித்தே கொடுக்காம ஏரியான்னு அந்த காரணத்தினால டாட் பால். விக்கெட்டோட முடிச்சுக்காரு, ஒரு விக்கெட் எடுத்து முடிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஜோசப் முதல் ஓவரை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. வெயிட்லெஸ் பாலில் முதல் ஓவரில் ஒரு பவர் பிளே ஓவரில் கொடுக்க வேண்டிய ஒரு பக்கா ஷாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டு போயிருக்காரு. ஒரு 15,000 ரூபா டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஃபார்மேட்டு நல்ல லாங் மேட்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு டபுள் எண்டு நியூ பால் கொடுத்துருக்காங்க, 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளேயர்ஸ் எப்படி மாற்றி ஆடுறாங்கிறத தாண்டி கேப்டனுக்கு வேலை வைக்குது. இந்த மாதிரி கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த எண்டில் பேட்ஸ்மேனுக்கு சாதகம் இல்லாத ஒரு விண்ட் அடிக்குதுன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக விண்ட் அடிக்குது. இந்த எண்டில் மேக்ஸிமம் தரையோட ஓட்டி விட பார்ப்பாங்க. அது இல்லாட்டி ஸ்விட்சுக்கு போகக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் ஆட பார்ப்பார் மேக்ஸிமம். செகண்ட் ஓவர் நியூ பாலர் குணா. பவர் பிளேயில் இறுதி ஓவர் முதல் பால். எதிர்பார்த்தபடி ஸ்விட்சிட்டு ஃபஸ்ட்டு பால் ஸ்விட்சிட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. ஃபுல்லராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பால் ஷார்ப்பாக ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் மூணாவது பால் இது டாட் பால். இதுவும் ஃபுல்லராக போட்டிருக்காரு மீண்டும். ஃபோர்த்து பால் இந்த தடவை பிடிச்சிட்டாங்க, விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. க்ளோஸ் டு பாடி போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாக சொருவை பார்த்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. வர விட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க, ஃபாஸ்ட்டாக பந்து இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருப்பார். விவேக்கங்க முக்கியமான ஒரு பந்து. பவர் பிளேயில் கடைசி பால், விக்கெட் விடாமல் எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க மேட்சை. நேராக ஃபாஸ்ட்டாக பாடியில் மேலே விழுந்துருக்கு. ஓவர் முடியுது, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 4 ஆடி இருக்காங்க. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க சத்யா சிசி. இந்த ஒரு மீண்டும் ஜோசப் அவருக்கான 2வது ஓவர். எண்டு சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த எண்ட்லேருந்து பேட்டோட கொஞ்சம் ஜாலியாக பேட்டை விட்டு பார்ப்பாங்க பேட்ஸ்மேன். அடிக்கக்கூடிய வெண்டு லைட்டாக இருந்தாலும் அங்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஃபேவராக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால 4 ஃபீல்டர் உள்ளே வைக்கணும். 3 பேர் ஆஃப் சைடில் வச்சுருக்காங்க, ஒருத்தர் லெக் சைடில் வச்சுருக்காங்க, மிடானா வச்சுருக்காங்க. ஃபுல்லர் கவர்ஸ் அதுதான், ஏன்னா லாங்காக வேறு விலைக்கு வச்சுட்டாங்க. நேரில் வேக்கண்ட் விட்டு வச்சாங்க. அந்த வேக்கண்ட் தான் இப்போ 4 மாறி இருக்குன்னு சொல்லலாம். போன ஓவரில் ஹரி வந்தோன்னே ஹரிக்கிட்ட அவங்க கேட்டது ஒன்றே ஒன்று தான், விக்கெட்டை மட்டும் இங்கே விட்டுறாத, அந்த எண்டில் விட்டுறாத, இந்த எண்டுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு கேட்டாங்க. 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் யாக்கிங்லேருந்து விழுந்துச்சு, மிட்டான வச்சு போட்டாங்க. அவரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அங்கே சஞ்சய், லாஸ்ட் டைம் விவேக்னு நினச்சிட்டேன். ஐயோ விக்கெட். 4 அடித்த பேட்ஸ்மேன் நடந்து வெளில போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஹரி ஆட்டமிலேருந்து வெளியே. போன பால் வைட்டு ரீபால். பால் நேராக தூக்கி பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காங்க. கிரீஸ் டு கிரீஸ் விழுந்துருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தலையை தாண்டி போயிருக்கு. சிறப்பான அடி. அவர் வெயிட் பண்ண ஒரு பந்து அந்த ஃபுல்லர் பால் கரெக்டாக லைட்டாக ஏறி அடித்தார். ஃபுல்லாக ஏரில் இருந்தவ. டோர்னமெண்ட் முதல் 6.
ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட், கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு, அது கைக்கு போயிருக்கு. ஸோ ஆரடிச்ச அடுத்த பாலே ஆட்டம் இழக்கிறார் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கெவின். போன பால் வைடிய ரீபால். பால் ஸ்லோவாக கொஞ்சம் தூக்கி போட்டாங்க. ஆஃப் சைடில் வைக்க பார்த்து இன்னர் பார்ட் ஆஃப் த பேட்டில் போட்டு ஆன் சைடுக்கு போச்சு. லாங்கான் பக்கம் போயிருக்கு, சஞ்சய் பக்கம் போயிருக்கு. நல்ல த்ரோ, சரியான த்ரோ வந்தாலும் ஓடி எடுக்கப்பட்ட 2. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19 ஆடி இருக்காங்க. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க சத்யா சிசி. போன ஓவர் சாம் ஆக்சுவலாக ஜோசப் போட்ட ஓவர் வந்து ரோலர் கோஸ்டர் ஓவர்னு சொல்லலாம். ஒரு 4 போது ஒரு விக்கெட்டு, அப்புறம் ஒரு 6 ஒரு விக்கெட்டு, ஒரு வைடு, அதுக்கப்புறமா டாட், அப்படி போச்சு அந்த ஓவரை. அடுத்த நியூ பாலர் நிவாஸ். 5 ஓவரில் லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்கும்போது முதல் பால் ஸ்லோவராக போட்டாலும் ஃபுல்லராக போட்டாங்க. செகண்ட் பால் விக்கெட் டு விக்கெட் வந்து பேட்டை விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, காத்தடிக்காத டைம், ஒரு நல்ல டைமிங். அந்த டைமிங் 4ஆம் ஆற நல்ல வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் என்னன்ட்டு. போகலைங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபுல்லர் சாப்டானா இருக்கு, பேட்டில் போட்டு உள்ளே புந்து ஸ்டெக்க தட்டி தூக்கிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். சிங்கிள் வித்தே இல்லாமல் போட்டார். லெக் சைடில் அடிக்க பார்த்துருந்தா கூட்ட கொஞ்சம் வளைக்க பார்த்துருந்தாருன்னா சான்ஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல டார்கெட் பண்ணி அடிக்கலாம். குத்தி அந்த இடத்துல 4 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 26. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் கேப்டன் முருகா. முதல் பால் நல்லா தூக்கி போட்டார். ஐயோ, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தாங்க. போன ஓவரோட எண்டில் ஒரு 4, இந்த ஓவரோட முதல் பாலே 4. இது முதல் 4 அரவிந்த் அவர் பேட்லேருந்து. பின் பாயிண்ட் யாருக்கார் அவள் இருந்திருக்கு. ஃப்ளோட்டோட போட்டாலும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. லெக் கட்டர் போட்டு காட்டியிருக்காரு. நல்ல வேரியேஷன். போன பால் இன்னும் ஃபுல்லர், இப்போ இழுத்து போட்டாங்க. ஃபுல்லர் லென்த்தில் போட்டார். மீண்டும் டாட் பால். அதே லெக் கட்டர் லைனுக்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த எண்ட்லேருந்து டாட் விடக்கூடாது. டாட் பால் விழுந்திருக்கு. சப்போஸ் இந்த ஓவரில் அந்த முதல் பால் பவுண்டரி போகலை அப்படின்னா பேட்டிங் டீமுக்கு இன்னும் ப்ரெஷராக மாறி இருக்கும். ஓ, தூக்கி போட்டார். வித்தே கொடுக்காம துரத்தி போட்டிருக்கான்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் மூமெண்ட்டில் அன்ஈவன் பொசிஷனுக்கு போயிட்டார். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி போயிருக்கு. இந்த பந்து பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. நிவாஸ் பண்ணிட்டாங்க. லாங் ஆஃபை விலக்கி வச்சாங்க. ஃப்ளாட்டான த்ரோ அடிக்கலை, இங்கேயே பிடிச்சி சுதாரிச்சிட்டாரு. டார்கெட் 33 ரன்னு. சேசிங்காக ஃப்ரீகஸோட ஓப்பனிங் பார். ஸ்ட்ரைக்கில் நிர்மல். ஓப்பனிங் போடுறது ஹரி. முதல் பந்து ஃபுல்லர் ஆள் வச்சு போட்டாங்க. டாட் பால். செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. மிட் ஆஃபை கிளியர் பண்ணி ஃபாஸ்ட்டாக போச்சு. கையில் போட்டிருக்கு, இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ரீஜனை கவர் பண்ணி வந்தாங்க. 4 அடிச்சோன்னு நிற்கலை, ஓட வச்சுருக்காங்க. ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. டாஸ் விலைக்கு போயிருக்கு. அந்த ஃபீல்டருக்கு மீண்டும் வேலை, தடுக்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் பவுண்டரி. எஸ், பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரே லைனில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். மிட் ஆஃப் மிட் ஆன் ரெண்டுமே உள்ள. அதை தாண்டி உங்களுக்கு லாங் ஆன் ஃபீல்டரை ஒரே லைன்ட்ட வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக போக பார்த்தார் பேட்ஸ்மேன். ஓரளவுக்கு ஃபுல்லராக போடல. லென்த்தை யூஸ் பண்ண, பிச்சை யூஸ் பண்ண இருந்தவ. 2 ஃபுல்லர். இங்கே பாருங்க, அதே லைனில் இருக்காங்க. கேட்சா கேரி ஆகலை. அரை மேட் ஓடி பார்த்தாரு. பேக்கில் வர முடியலை. ஸோ நிர்மல் ஆட்டமிழந்து வெளியே நேரில் நல்லா டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கணும், ஓடுவோம் ஓடலான்ட்டு. ரெண்டாவது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஃப்ரீகஸ். செகண்ட் நியூ பவுலர் சூர்யா. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் நிவாஸ். டீப் ஸ்கொயர் வச்சுருக்காங்க. அதை நவுத்தி இப்போ மிட் விக்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ டீப் மிட் விக்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஆல் போட்டு வச்சுருக்காங்க. லாங் ஆஃபில் குத்தி போட்டார். பேக் ஃபுட்டில் எடுக்கப்படி அந்த ஷாட் ஹைட்டு ஓவரு. ஒரு ஆள் கேட்டு பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக நேரில் வச்சோ ஃபுல்லராக போட்டோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த எண்ட்லேருந்து அடிக்க போகும்போது விக்கெட் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் பால் விக்கெட் கிடச்சிருக்கு சூர்யா அவருக்கு. திருப்பி இருக்கணும், இன்னும் நல்லா திருப்பி இருக்கணும். இந்த எண்ட்லேருந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஃப்ரீகஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குணா. முக்கியமான 2 விக்கெட் உள்ளே இருக்காங்க. ஒரு பஞ்ச் ஆள் மேலே பட்டு போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1 இருக்கும்.
இதுக்கு மேலே இந்த ஓவரில் இந்த எண்ட்லேருந்து விக்கெட் விடாமல் அடுத்த ஓவரில் அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அடுத்த ஓவரில் இந்த 2 பேத்துக்குமே சாதகமான ஒரு கிரவுண்டாக இருக்கும் இந்த கிரவுண்டு. பெர்ஃபெக்டான பேட்ஸ்மேன், பெர்ஃபெக்டான எண்டு இவருக்கும் இப்போ சொல்லலாம். இவர் சுவிட்சிட்டு ஆடுவார். ஃபாஸ்ட்டாக ஃபுல்லராக போடப்பட்ட பந்து பரவாயில்ல. இந்த டாட்லாம் யோசிக்கவே கூடாது. ஒரு அடி இந்த எண்ணில் அவருக்கு சுவிட்சிட்டு பட்டுருச்சுன்னா பொழந்து கட்டிடுவார் சுவிட்சிட்லேயே. விக்கெட் பால் சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. சுவிட்சிட்டுக்கு போக பார்க்கல. சர்க்கிளோட எஜ்ஜில் ஸ்டாப் பண்ணாங்க. பட் சிங்கில் ஸ்டாப் பண்ண முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 1. பேட்டை மட்டும் விட்டு பார்த்தாரு. தூக்க பார்க்கல, எலிவேட் பண்ண பார்க்கல. ஐயோ தங்கம் பிடிச்சிரு தங்கம்னாங்க, விட்டுட்டாரு. ஒரு கோல்டன் கேட்சிங் அது. ஆக்சுவலாக ஜோசப்புக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 11. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஃப்ரீகஸ். அடுத்த நியூ பாலர் கோகுல். ஃப்ளோவாக பேட்டை விட்டு பார்த்தாரு. சிங்கிள். செகண்ட் பால் சிக்லைன்லாம் வராமல் போடுறது பெட்ரு. ஆனால் வந்திருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் போட்டு அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக போயிட்டார் இந்த மாதிரி பேட்ஸ்மேன். அடிக்கக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஆக்சுவலாக அவர் ஓடி எடுக்க ரெடியாக இருப்பார். ஓட்டி விட்டுருவார் எப்படி பார்த்தாலும். பார்ட்னர்ஷிப் தேவை. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் குணா இன்னும் உள்ளே இருக்காங்க. லோட்டாஸ் பால் புட் அவே இந்த கேப் நைஸ்லி. ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்க முடியுது. அதனாலே 4ன்னு சொல்லுவேன். ஷாட். டெரிஃபிக் ஷாட். அப்போ அப்படின்ட்டாங்க அவங்க டீம். அங்கே சரியான அடி. பிளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இங்கே பவரையும் பார்க்க முடியுது குணா அவர் பேட்லேருந்து. கரெக்டான எண்டுக்கு கரெக்டான பேட்ஸ்மேன். ஒருத்தர் வெளில போனாலும் இவர் உள்ளே இருக்கார். மேலே பட்டிருக்கு. அவரை கை காய்ச்சிட்டார். 12 பால் பாக்கி இருக்குது. 10 ரன் தேவை. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 23. ஓவர் விக்கெட் முதல் பால் தட்டி விட்டார். அது கேப்பில் போயிருக்கு இது வரைக்கும். நியூ பால் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வேறு போகலை. செட் ஆகலை பந்து. செகண்ட் பால் 8 ரன் தேவை. வித்தையே கொடுக்காத பந்து. ஆங்கிளோட உள்ளே வந்துச்சு பந்து. தேர்ட் பால் விட்டாட பார்த்தாரு. கிளாஸ் ஆட பார்த்தாரு. அது கைக்கு போகுது. ஆக்சுவலாக அவரோட விக்கெட் விட்டுருக்கக்கூடாது. ஒரு ரனில் ஒரு இன்னும் 2க்கு அந்த 2க்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா விக்கெட்டாக மாற்றினா இன்னும் ஈஸியாக ஆடலாம். இப்போ கூட மேட்ச் கையில் தான் இருக்குது. பட் ப்ரெஷர் போட பார்த்துருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய். வச்சிருக்காரு. பேக்வர்டில் ஓடி எடுக்கிறது கஷ்டம். ஐயோ அங்கே ஃபீல்டர் பக்கமே போச்சு. அவருக்கு டேரக்ட் கேட்சாக இருந்திருக்கு. நான் உள்ளே இருந்த ஃபீல்டர் தான் பார்த்தேன். அங்கே வச்ச ஃபீல்டர் நானும் பார்க்கல. பெரிய ஷாட்டுக்கு போக பார்க்கல. அந்த சான்ஸை யூஸ் பண்ணார். கொடுத்த லைஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. வாடா இந்த எண்டுக்கு அடித்து பார்த்தாங்க. அதுதான் பக்கம். பட் அடிக்க முடியல. லெஃப்ட் ஆர்ம் த்ரோ வரதுக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓவர் முடியுது. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 29. 6க்கு 4 தேவை. முதல் பால் கேட்ச் என்ற கால் நின்று பிடிச்சிருக்காரு. முதல் பால் கேட்ச்சு. அது நோ பால் கிடையாது. ஸ்டேக்கில் முருகா கேப்டன் ஆஃப் த டீம் இறங்கியிருக்காரு. 2வது பால் 5க்கு 4 தேவை. ஆஹா ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். மேட்ச்சில் ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. லைஃப் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. 4க்கு 4 தேவை. அரடியாக பேட்டை வச்சுருக்காரு. ஃபுல் பவரோட வைக்க முடியல வந்த நியூ பேட்ஸ்மேனால். அந்த கேட்சை எடுக்கிறாங்க. ஆட்டம் மொத்தமாக மாறிடுச்சு கடைசி ஓவரில். 3க்கு 4 தேவை. ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகலை பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ண முடியல. அந்த எண்டில் சஞ்சய் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர் 2க்கு 4 தேவை. டாட் பால் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண விடாமல் விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. சஞ்சயும் ஆட்டம் இழந்து வெளியே முடிச்சிட்டாங்க. கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆடி பார்த்தாங்க. அங்கேயும் விக்கெட் எடுத்து மேட்சை மொத்தமாக மாற்றி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மகத்தான வெற்றி இங்கே சத்யா சிசிக்கு.